டே 13 ஆஃப் இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன் டு லூஸ் 10 kgs in 60 days. இதுக்கு நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். 20:4 அந்த விண்டோ, 20 hours ஆஃப் ஃபாஸ்டிங் அண்ட் 4 hours ஆஃப் ஈட்டிங். என்னோட ஈட்டிங் விண்டோ மார்னிங் 10:30 to ஆஃப்டர்நூன் 2:30. இன்றைக்கி வந்து நான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ ஃபுல் டே அவள் வந்து என்னை செம்மையாக கவனிச்சிக்கிட்டா. நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னதும் எனக்கு இந்த மாதிரி செம்ம ஸ்வீட்டாக ஃப்ளோரல் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி வீடியோக்காக செம்ம ப்ரெசன்டபுளாக பண்ணி காமிச்சிட்டு இருந்தா. ஸோ இன்றைக்கி ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு காலையில் ஒரு 2 பீஸ் வாட்டர்மெலன் அண்ட் ஒரு 5 to 6 pieces ஆஃப் இந்த ஜாக் ஃப்ரூட் தான் சாப்பிட்டேன். இது அவங்க தோட்டத்தில் வந்தது. செம்ம ஸ்வீட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அரௌண்ட் 11 o'clock கிட்ட பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து இடியாப்பமும் பொட்டேட்டோ போட்ட கிரேவி தான். இந்த காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்கும். அவங்க அம்மா சூப்பராக சமைப்பாங்க. நான் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க எது கொடுத்தாலுமே. அண்ட் அரௌண்ட் 11:30 கிட்ட ஒரு கடலை மிட்டாய் அண்ட் நெல்லிக்காய், இஞ்சி அண்ட் கருவேப்பிலை போட்ட ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். அரௌண்ட் 1 o'clock வந்து 3 பீஸ் மேங்கோ சாப்பிட்டேன். அண்ட் லன்ச் அரௌண்ட் 2:15 கிட்ட எடுத்துக்கிட்டேன். சாதம், மஞ்சள் பூசணிக்காய், பட்டாணி, கேரட்லாம் போட்ட கூட்டு, அது கூடவே பீட்ரூட் பொரியல் அண்ட் எல்லா வெஜ்ஜீஸும் போட்ட சாம்பார் தான். வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட்டு எல்லாம் போட்ட சாம்பார் தான். சூப்பராக இருக்கும். எனக்கு அவங்க அம்மா சமையல் ரொம்ப பிடிக்கும். நான் இங்கே வந்தால் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பேன். இந்த டைம் தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ன்ட்டு ஒரு 2 வேளை மட்டும் அதுவே நல்லா ஃபுல் கட்டுன்னு கட்டிட்டு தான் விட்டேன். அண்ட் இன்றைக்கான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து வாக்கிங் தான். அரௌண்ட் 10K ஸ்டெப்ஸ் நடந்தேன்.